வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தையும், இந்த மாபெரும் இனிய நன்னாளையும், இந்த விதமான ஒரு தருணங்களை தரக்கூடிய திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களில் நாம் யாவருக்கும் அறிந்த ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை என்னவென்றால், இந்த உலகமானது அழிவை நோக்கியே கடந்து சென்று கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்தித்தாள்களில வாசிக்கலாம். உக்ரைன் ரஷ்யாவோட போர் செய்வதும், அமெரிக்கா வெனிசுலா நாட்டு அதிபரை குண்டுகட்டா தூக்கிட்டு அப்படியே கடத்தி செல்வதும், ஈரானில் 2000 சிவிலியர்களை அடித்து துன்புறுத்தி கொன்றதும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுப்பதும், கிரீன்லாண்டு என்கிற ஒரு தேசம் டென்மார்க்கோட கட்டுப்பாட்டில் இருப்பதை நாங்கள் எங்கள் வசமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம், அதுக்கு பணம் வேணுமென்னாலும் வாங்கிக்கோங்க, இந்த நாட்டை எங்களுக்கு விலைக்கு கொடுத்துருங்க. இப்படி என்றால் நீங்கள் கண்டிராத செய்திகள், நீங்கள் கேட்டிராத செய்திகள் எல்லாம் இந்த கடைசி காலங்களில் வர தொடங்கி இருக்கிறது. ஒரு நாடு இன்னொரு நாடு விலை கொடுத்து வாங்குறது இந்த கடைசி 20-30 ஆண்டுகளில், இப்போ உங்களோட வயது ஒரு 70-80 என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் 1960களிலிருந்தே சுதந்திரம் வாங்கி நம்ம சில நாடு சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அப்பதான் முதலாவது உலக போர் முடிந்திருக்கிறது. அப்ப இருந்தே பார்ப்பீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாம் கேட்டிராத தகவல்கள். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து இருக்கிறது? கொரோனா வைரஸ் எல்லாம் ஷட் டவுன் அப்படி என்று சொல்லி, லாக்டவுன் என்று சொல்லி, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லி 10ஆம் கிளாஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் பாஸ் பண்ணி விட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறப்போ ஒரே குதூகலம். ஸ்கூலுக்கே போகாம நான் பாஸ் ஆயிட்டேன், இனி ஆஃபீஸுக்கு டிராஃபிக்கில் போக வேண்டியதில் வீட்டிலேயே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் என்று சொல்லி குதூகலமாக இருந்த இந்த நாட்களில் 1-2-3 மாதங்களுக்குள்ளாராக கொடிய மரணங்கள் தாக்கத் தொடங்கியது. அப்பொழுதுதான் அதோடைய கொடூரமே ஜனங்களுக்கு புரிந்தது. ஒன் வேர்ல்ட் ஆர்டர், அதாவது உலகளாவிய ஒரு என்ன சொல்லுவது, ஒரு சட்ட திட்டத்துக்குள் நீங்க இந்த உலகமே அடங்கி செயல்பட்டது. எல்லாரும் மாஸ்க் போடணும், எல்லா மூளை முக்குகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் லாக்டவுன், ஃப்ளைட்டுகள் எல்லாம் நிறுத்திட்டாங்க, ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. அப்புறம் பார்ப்பீர்களானால் எங்க வெளியே யார் சென்றாலும் மாஸ்கை போட்டுக்கொண்டு மாஸ்கை அணிந்து கொண்டு தான் நீங்கள் நடக்க வேண்டும். இங்க இருக்கிறவன் அப்படிதான் நடக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறவன் அப்படிதான் நடக்கிறான், ஜப்பான்ல இருக்கிறவன் அப்படித்தான் நடக்கிறான். எல்லாரும் வேக்சினேஷன் ஒரு ஊசி கொடுத்தாங்க இல்லையா, ஒரு வேலை செய்யாத ஊசி. அந்த வேலை செய்யாத ஊசியை எல்லாரும் போட்டுக்கணும்னு சொன்னாங்க, நம்ம எல்லாம் போய் போட்டுக்கிட்டோமா? அதே போல நீங்க எங்கே சென்றாலும் டெம்பரேச்சர் கைகளிலும் இதிலும் நெத்தியிலும் அங்கே இது பண்ணுவார்கள். அது எதற்கு முன்னோடியா இருக்கிறது? கைகளில் அன்றி நெத்தியல் அன்றி எவன் ஒருவன் இந்த 666 என்கிற அந்த முத்திரையை வாங்காமல் இருக்கிறானோ அவனுக்கே பரலோகத்துல இடம் உண்டு. இல்லை என்றால் நீ அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அது சரிசமமான ஒரு செயல்பாடாக மாறிவிடும் என்று வெளிப்பாடுல எழுதியிருக்கவில்லையா? அதெல்லாம் ஒரு ஒத்திகை பார்க்கும்படிதான் இந்த காரியங்கள் எல்லாம். யாராவது டெம்பரேச்சர், எனக்கு தெரிஞ்சு உடம்புல காய்ச்சல் இருக்கா என்று சொல்லி இப்படி தெர்மாமீட்டரை வாயில தான் வச்சுப்பாங்க, இல்லை என்றால் ஆம்பிட் இல்லைங்களா, ஆம்பிட் இங்க கைகளில தூக்கி அந்த ஆம்பிட்ல வைத்து பார்ப்பார்கள். சிறு குழந்தைகளுக்கு அழுகக்கூடிய குழந்தைகள் இங்க இந்த மாதிரி கைகளிலையும் இந்த நெத்திலையும் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் கேள்விப்படாத, நம்ம கண்டிராத காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வேக வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகமே கண்டிராத அளவுக்கு நிலநடுக்கங்களும், உலகமே கண்டிராத அளவுக்கு விதமான என்ன சொல்றது, கடல் சீற்றங்களும், எரிமலைகள் வெடிப்பதும், எவ்வளவோ காரியங்கள் முன்ன இருந்த அளவுக்கு வன்முறைகள் கடைசி 5 ஆண்டுகளில கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. இந்தியா போல ஒரு சமாதானத்தை நாடக்கூடிய தேசம் உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட தேசத்தில் எத்தனையோ தாக்குதல்கள், பகல் கோத்து தாக்குதல் மாதிரி எத்தனையோ தாக்குதல். காஷ்மீர்ல 35 சிட்டிசன்ஸ் சுட்டு கொண்டுட்டானுங்க. இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா டெல்லியில பாம்பு பிளாஸ்ட், அங்க பார்த்தா 9 பேர் 10 பேர் வீதியில போனவன் செத்து போயிட்டான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது, 350 பேர்
அகமதாபாத்ல விழுந்து செத்து போனதெல்லாம் நம்ம பார்க்கலையா? ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷத்துல கீழே விழுந்தது என் வாழ்க்கையில நான் கேள்விப்படாத ஒரு காரியம். அதாவது வானத்துல பறந்து கொண்டிருந்து கிராஷ் ஆகி கீழே விழுந்தது, டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரம் போயாக்கும் அப்படி விழுந்தது, இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதாவது நாம் கேட்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் கடைசி நேரம், கடைசி காலம் இதுதான் என்று சொல்லி. அந்த அடையாளம் வந்த மாத்திரத்தில் எல்லாரும் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். சில காரியங்களில் இருந்து நீங்கள் திருந்தி வாழ வேண்டுமா, உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், தாமதிக்காமல் இருங்கள் என்றெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்து அங்க எச்சரிப்பின் சத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்ததை நம் வேதாகமத்துல எல்லாம் எழுதியிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வாசிப்பதோடு விட்டு விடுகிறோமே. அதை அறிந்து, அதை புரிந்து, அதை ஆராய்ந்து பார்த்து, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் யோசிப்பதற்கு முதலாவது உங்களிடம் நேரம் உண்டா? நேரமே இல்லைங்க. ஏதோ ஒரு பிரச்சனை என்னை அழுத்திக்கிட்டே இருக்குது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருது, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரும். ஏன்னு கேட்டா அந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. பிசாசு வந்து வாச்சிருக்குது பாரு அப்படின்னு ஏன் நீங்க திட்டுறீங்க சில பேரை? ஏன்னு கேட்டா அவனோட செயல்பாடு அப்படியா இருக்கு. உங்களை போட்டு ஒரு வழி ஆக்கி உழுக்குறான். சில பேர் குழந்தைங்களே பிசாசுன்னு சொல்றாங்க. உண்மையாலுமே பிசாசு பிடிச்சிருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வீட்டை நீங்க சரியா பராமரிக்கல, பாதுகாக்கல. பரிசுத்த ரீதியில நீங்க உங்க வீட்டை நீங்க வைத்தல், நீங்களே உட்காந்து மொபைல நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உன் பையன் என்ன பண்ணுவான்? அதை விட பெரிய மொபைலை வாங்கி கொடுன்னு வாங்கி அதை நோண்டுவான். நீங்க அவனை அடிச்சீங்கன்னா அவன் சொல்லுவான், அவன் திருப்பி அடிக்க முடியாது, என்ன சின்ன பையனா இருக்கிறான். அவன் சொல்லுவான், அப்பா நீ நோண்டுற இல்ல, அதை தான் நானும் நோண்டுறேன், என்ன மட்டும் அடிக்கிற, நீ உன்னையும் அடிச்சுக்கோங்கிறான். பசங்களாம் விவரமா தான் இருக்காங்க. அப்போ உண்மையாலுமே பார்ப்பீர்களானால் இன்றைக்கு பிசாசின் ஆதிக்கம் உலகளாவிய அளவுல இன்றைக்கு எல்லா பக்கமும், எல்லா திசைகளும், எல்லா மூளை முக்குகளிலும் எல்லாருமே பார்ப்பீர்களானால் இந்த பிசாசுக்கு ஏதுவான காரியத்தை செய்வதில் மிகவும் அக்கறையும் காதல் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். பிசாசு மேல அப்படிப்பட்ட ஒரு காதல். அதுல குறிப்பாக கிறிஸ்துவர்களை நான் சொல்லுகிறேன். வேதாகமத்தை வாசிக்கிற கிறிஸ்துவர்களை குறித்தும் தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏனால் இந்த வேதாகமத்தில் இப்படிதாங்க எழுதியிருக்கு அப்படின்னு அப்படியே அனர்த்தமாக்கி அது சொன்ன நோக்கம் வேற, அதை எழுதியிருக்கிற நோக்கம் வேற, அர்த்தம் வேற. இவனா ஒண்ணு புரிஞ்சு பிரகஸ்பதி என்று சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் நல்லா தெரியுமாக்கணும், என்ன தெரியும் சொல்லுன்னா அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவான். எதிர்மறையான காரியத்தை இவனாக அனர்த்தம் பண்ணி புரிந்து கொண்டு அந்த தசையில மிக அழகாக கான்பிடென்டா போவார். எங்க போற அப்படின்னா, நான் இங்கதான் போறேங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு. இந்த ரோட்ல எங்க போற அப்படின்னு, இந்த ரோடு அங்கதாங்க போறது அப்படிமா. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க சில பேர், இல்லைங்களா? அப்படிதான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. தனக்கு எல்லாம் தெரிந்ததாம், தான் எல்லாம் அறிந்து கொண்டார்களாம், தங்களுடைய ஞானம் அப்படி என்று சொல்லி பார்ப்போமானால் அதற்கு நிகரான காரியம் ஒன்றுமே இல்லையாம். எல்லாம் அறிந்தவர்களை போல பிரகஸ்பதிகளை இன்றைக்கு எல்லா இடத்திலும் நீங்க பார்க்கலையா? உங்க வீட்லயே 2 பேர் இருப்பாங்க, இருக்கிறதே 4 பேர் தாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, 4 பேர்ல 2 பேர் இந்த பக்கம் தூக்கிட்டு போறதுல ரொம்ப குறியா இருப்பான். ஏன்னா மித்த 2 பேரும் இவன் பாத்துக்குவான். ஒரு வீட்டுல ஒரே ஒருத்தரை பிசாசு கேப்சர் பண்ணிட்டான்னா போதும், அந்த வீட்டுல 10 பேர் இருந்தாலும் இவன் ஒருத்தனை வச்சு அத்தனை பேர்த்தோட கண்ணில் விரல விட்டு ஆட்டி போடுவான். அதனாலதான் பிசாசுக்கு இத்தனூண்டு இடம் கூட கொடுக்க கூடாது. எவ்வளவு பேர் வீடு கட்டுறப்போ அந்த மூலையில ஒரு ஓட்டை, இந்த மூலையில ஒரு உடசல் எல்லாம் வைத்து நீங்க கட்டக்கூடியவர்களா இருப்பீர்கள். பைத்தியக்காரனடா நீ அப்படின்னு கேட்பீங்க மேசனை. இத்தினூண்டு ஓட்டை தானங்க இருந்துட்டு போதுங்க, அந்த ஓட்டை வழியா எலி வருண்டா, பள்ளி வருண்டா, பூரா வருண்டா, கற்பாம்பூச்சி வருண்டா, இதுக்காகடா நான் வீடு கட்டியிருக்கேன்னு தலை மேல போட்டு அந்த ஓட்டையை அடிக்க வைப்பீங்க இல்லையா? அதே போலதான் பிசாசு நம் வாழ்க்கையில வருவதற்கு இத்தினூண்டு ஒரு ஓட்டை போதும். அந்த உடசல் எங்க இருந்தாலும் சரி போய் அவங்க வாயை அடைங்க. முதல்ல சில பேர்த்தோட வாயிலிருந்து தான் பிசாசே புறப்படுறான். இந்த அம்மா வாயை திறந்துச்சுன்னா போதும், பிசாசு கூட்டமே இப்ப பாதாளமே வந்து நிற்கும் உங்க முன்னாடி. முதல்ல அந்த அம்மா வாயில ஒரு பிளாஸ்டரிய போட்டு அடைங்க, என்னத்தையாவது பண்ணி அடைச்சு விடுங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? கண்கள் இல்லை, பிசாசு தோன்றுகிறான். சில பேருக்கு செவிகள் இல்லை, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை போன்ல பேசிக்கிட்டே இருப்பீங்க, கையமையா அந்த வாயும் காதும் சேர்த்து அப்படியே கெஞ்சும், அப்பா எனக்கு ரெஸ்ட் கொடுன்னு. எப்படிதான் நேரம் இருக்குதோ போன் எடுத்துக்கிட்டு 1 hour 2 hour 3 hour விடிய விடியெல்லாம் பேசுங்க.
அந்த போன்ல இருக்கக்கூடிய பிசாசுகளுக்கு எத்தனை ஏராளமான, அதாவது ஒரு எண்ணிக்கை எடுப்போம் என்றால் பாதாளத்துல 30 கோடி பிசாசு இருக்குன்னு கேட்டுங்க. 29 கோடி பிசாசு இன்னைக்கு போனுக்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்குது. மித்த 1 கோடி எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அது ஷிஃப்ட் மாதிரி ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க திருப்பி வந்துருவாங்க. எல்லாருமே போன்ல தாங்க இருக்கிறாங்க. நீங்க போன் இல்லாத இவனுக்கு எவன் இருக்கிறான்? இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கம் நீங்க திரும்பி பார்ப்பீர்களானால் அங்கேயும் நோண்டிட்டு இருப்பான். ஷாப்பிங் மால் போனீங்கன்னா நோண்டிக்கிட்டே நடந்து வந்து நேரம் வந்து முட்டினான், தலைக்கு தலை ஒருத்தன். அறிவு இருக்காடான்னு கேட்டேன். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. போன் பார்த்துட்டு வர, நீ பார்த்து வர வேண்டாம், என்னை பார்த்து நீ வரணும், உன் போனை பார்த்துட்டு நான் வரக்கூடாது, அறிவில்லை உனக்குன்னு நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன். போனை நோண்டிக்கிட்டே வண்டியை ஓட்டி முட்ட வேண்டியது. பாத்தீங்களா? இதுதான் கடைசி காலம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட காலங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இல்லை. அதனாலதான் விலாவாரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஒன்றைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். வேதத்தில் ஆழமாக நீங்கள் எப்பொழுது காலூன்றி நிற்கிறீர்களோ, எப்பொழுது வேரூன்றி நிற்கிறீர்களோ, எப்பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வேதாகமத்தின் அடிப்படையில நீங்கள் பரிசோதித்து பார்த்து இது சரியா இது தவறா என்று வேதாகமத்தின் அடிப்படையில உங்களையே நீங்கள் நியாயம் தீர்த்து கொள்ளுகிறீர்களோ, அன்றைக்கே உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு பிறந்தது. அன்றைக்கே உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் ரட்சணிய நாட்கள் தொடங்கியது என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள், நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் சில ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக எத்தனையோ அத்தியாயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 200 அத்தியாயங்களுக்கு எட்டி நாம் நடந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். இத்தனை காரியங்களையும் நாங்கள் எதற்காக செய்து கொண்டு வருகிறோம் என்றால், நோக்கம் ஒன்றுதான். வேதாகமத்தை எப்படி ஆராய்ந்து புரிந்து அதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பகுத்தறிந்து பார்த்து நடைமுறையில நம் வாழ்க்கையின் நடைமுறையில இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை எல்லாம் புகுத்தி நாம் எப்படி நம் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வது, ஆவிக்குரிய ரீதியை கொண்டுதான் உங்களுடைய பொருளாதாரத்தையும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் இயக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஒரு சரித்திர ஆய்வு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3/4 முக்கால்வாசி நேரத்தை, 66% மேலான நேரத்தை ஜெபத்திலே தான் அவர் செலவு செய்தாராம். ஜெபம் என்றால் சும்மா ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அப்படி பேசுறது இல்லை. தன்னுடைய தகப்பனிடம் அவர் மன்றாட்டுதலை வைப்பது ஜெபம் அல்ல, கலந்து பேசி ஆலோசித்தாராம். பழைய ஏற்பாடின் தீர்க்க தரிசனங்களை குறித்தெல்லாம் அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து தேவனோடு கூட பகிர்ந்து கொண்டு அவரோடு கூட சம்பாஷித்து சில விளக்கங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாராம். இந்த தீர்க்க தரிசனம் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, நான் தானே நீர் அனுப்பின மெசையா, இதை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எனக்கு சற்று விளக்கி சொல்லுகிறீர்களா, உதாரணம் கொடுக்கிறீர்களா, எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு காமித்து கொடுக்கிறீர்களா தகப்பனே என்று சொல்லி மெசையாவை குறித்த தீர்க்க தரிசனம், நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள். சங்கீதத்துல ஒரு சங்கீதம் 22வது அதிகாரத்தை மெசையாவோட பாடுகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரே நாளில் அறிந்து கொள்வது அவ்வளோ லேசான காரியம் அல்ல. இவைகளை குறித்து தேவனோடு கூட சம்பாஷித்து தெய்வீக சித்தங்களையும் தெய்வீக திட்டங்களையும் தன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நம் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்துவது தான் அங்கே ஜெபம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய காரியமாவது. எவ்வளோ பேர் உங்களுடைய ஜெப நேரங்களில் தேவனோட கலந்து பேசி ஆலோசித்து உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்? எதிர்காலத்துல தேவன் என்னென்ன சித்தங்களை எல்லாம் திட்டங்களை எல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார், அவைகளை குறித்த வெளிப்பாடு எனக்கு தேவை என்று சொல்லி எவ்வளோ பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபறைக்குள் செல்வீர்கள். ஆனால் அங்கு இந்த ஜெபகரைக்குள் ஒரே ஒரு குரல் தான் துணிக்கும், அது உங்களுடைய குரல் தான். தட்ஸ் கால்ட் அஸ் மோனோலாக். நானே பேசுவேன், நான் மட்டும்தான் பேசுவேன், என்னை தவிர ஒருத்தனும் பேசக்கூடாது. இதற்கு பேர் மோனோலாக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. இன்றைக்கு எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய ஜெபறைகளில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமாய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம், குடும்பம் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால்
இன்னொரு பதம் ஆங்கிலத்தில் உள்ளன. அந்த பதத்திற்கு பெயர் என்னவென்றால் டயலாக். டயலாக் என்றால் நான் ஒன்றை சொல்லுவேன், அதை கேட்கக்கூடிய நபர், என்னுடைய எதிரில் இருக்கக்கூடிய நபர், அவரும் ஒன்றை சொல்லுவார். நாங்கள் கலந்து ஆலோசித்து சம்பாஷித்து, ஏன் வாக்குவாதம் கூட நாங்கள் செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுல முடிவதில்லை. சில வாக்குவாதங்கள் எல்லாம், வாக்குவாதம் என்றது நல்லதுதான், தெரியுமா? அப்பொழுதுதான் நீங்கள் ஆலோசித்து கலந்து பேசி சில ஆய்வுகளை செய்து எது சரி எது தவறு என்று சொல்லி பகுத்தறிவதோடு கூட தவறானவைகளை நீங்கள் விட்டுவிட்டு நல்ல காரியங்களை, நற்காரியங்களை, கிரிகளை நீங்கள் பற்றி கொள்ளும்படி அங்கே உதவுகிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதனால்தான் இந்த டயலாக் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம தேசத்துல ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப வருஷமா அவர் தான் ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார், எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். 56 இன்ச்சு மாறலங்க. அவர் இது வரைக்கும் டைலாகுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா அவளுக்கு டைலாக்னா என்னன்னு தெரியாது. அந்த ஆளுக்கு மோனலாக் தான். கேமரா வச்சியா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன், கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும். எனக்கெல்லாம் அந்த மூஞ்சியை பார்த்து பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சு. ஒரு தலைமைத்துவ பணியில் இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு மூத்த பிள்ளையா இருப்பீங்க, இல்லை முதியோராக இருப்பீங்க, இல்லை தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பீங்க. அப்போ என்னன்னு கேட்டால் நீங்கள் தான் அந்த தலைமைத்துவ பணியில் இருக்கிறீங்க. இப்போ மேனேஜராக இருப்பீங்க. அப்போ என்ன கேட்டால், மேனேஜராக இருக்கிறனால நானே தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மேனேஜர் கீழெல்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். நான் சொல்கிறது தான் கரெக்டு, அமைதியார் அப்படிம்பாங்க, வாய மூடும்பாங்க. அதல்ல ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு என்ன தெரியுங்களா? நான் இதை சொல்லுகிறேன், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எல்லாரும் தயவு செஞ்சு உங்க குரலை எழுப்புங்க. நான் அதெல்லாம் கேட்கணும். அதுல இருந்து எது சரியோ அதை மட்டும் நான் எடுத்து நான் உங்களுக்கு என் முடிவை, தீர்மானத்தை சொல்லுகிறேன். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இவைகளை தான் நாங்கள் இந்த அத்தியாயங்களை கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல நாம் மாறுவது எப்படி? இயேசுவின் சுவாபங்களை நாம் பற்றி கொள்வது எப்படி? இயேசு கடைபிடித்த சில கோட்பாடுகளை நாமும் கடைபிடிப்பது எப்படி? அதைத்தான் யோவான் 14:12 வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டிருக்கிறார். என்னை போல காரியத்தை செய்வீர்கள், நான் செய்த காரியங்களை காட்டிலும் அதை விட மேலான காரியங்களை நீங்கள் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவோடைய ஸ்தானத்துக்கு, மேலான ஸ்தானத்துக்கு யாரும் போக முடியாது. ஏன்னா அவர் பிதாவுடைய ஒரே குமாரன். பிதா தான் அவரு, அவர் தான் பிதா. கடவுளுக்கு மேல நீங்க இது பண்ணிருவீங்களா? ஒரே ஒருத்தன் அப்படி நினைச்சான், அவன் பிசாசம் மாறிட்டான். என் சிங்காசனத்தை நான் கடவுளுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன்னு சொன்னான். அவன் ஒரு எசேக்கியேல் 28 எழுதியிருக்கு. சரி, போகட்டும். இப்போ இந்த ஆதியாகமத்தை எதற்காக எடுக்கிறோம் என்றால், ஆதியாகமத்திலிருந்து தான் பல காரியங்கள் உருவானது. இந்த உலகம் எப்படி தோன்றியது எல்லாம் அதிலே தான் ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் நாங்கள் அதை வைத்து முழு வேதாகமத்திலிருந்து பல காரியங்களை உங்களுக்கு எடுத்து நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். குறிப்பாக புதிய ஏற்பாடுகளிலிருந்து பல உதாரணங்களை நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே தான் வருவோம். போகட்டும். 7 அதிகாரங்களை முடித்து 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்து விட்டோம். இந்த முதல் 7 அதிகாரங்களை ரத்தன சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதாமும் ஏவாளையும் தலைமைத்துவ பணியில வைத்திருந்தார். இன்ஃபேக்ட் அவங்க தான் ராஜா ராணி. பிரஜைகள் எதுவும் இல்லை, ஆனா பிரஜைகள் இருக்கும்படி பழுகி பெருகுங்கள்னு ஆசீர்வதித்தாரு. இவங்க 2 பேரும் அந்த வேலையை விட்டு போட்டு வேற எங்கேயோ போய் கண்டவங்கிட்ட எல்லாம் பேசி பாவத்துல விழுந்து போனார்கள். கீழ்ப்படியாமை பற்றி கொண்டார்கள். பாவம் தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்க தொடங்கிவிட்டது. பாவமானது மனிதனை கொலைபாதகனாக மாற்றிவிட்டது, காம விகாரங்களுக்குள் தள்ளியது, விக்கிரக ஆராதனைக்குள் தள்ளியது, மற்றும் எல்லா விதமான அசுத்த காரியங்களை இப்ப நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு அசுத்த காரியங்கள் எல்லாம் மனிதன் செய்ய தொடங்கிவிட்டான். ஆண்டவர் பார்த்தார், வெசனப்பட்டார். இந்த மனிதனை உண்டாக்கினேனே, என் சாயலாக உண்டாக்கினேனே, எவ்வளவு ஆசாசியா உண்டாக்குன, எல்லாவற்றையும் வீணடித்து விட்டானே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார். இந்த உலகத்தை அழித்து விடலாம்.
அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு, சேத்து, ஆபேலை கொண்டுட்டாங்க. ஆபேல் அவர் போயிட்டார். ஆபேல் தான் முதல் பரிசுத்தவான். வேதாகமத்தில் இருந்த முதல் பரிசுத்தவான் ஆபேல் தான். அவரோட சந்ததி இல்ல, அவரோட ஆவியில பிறந்தவர்கள் தான் இந்த சேத்து, ஏனோக்கு இவங்கெல்லாம். அப்ப மொத்தத்துல பார்த்தா 3 பரிசுத்தவான்கள் தான். அது இந்த லைன்ல வந்த 4வது பரிசுத்தவானுடைய பேர் தான் நோவா. நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். நோவாவை கொண்டு பேழை என்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் ஒரு ஆண்டவர் கொண்டு வரார். அந்த பேழை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்மை காப்பாற்றக்கூடிய நாமம், தேவனுடைய கோப ஆக்கினையிலிருந்து தப்ப வைக்கக்கூடிய நாமம். புதிய ஏற்பாடின் அடிப்படையில் அப்படிதான் நம்ம ஒப்பிட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி 7வது அதிகாரத்துல மகா ஜலப்பிரளயம் என்கிற காரியம் பார்த்தோம். மகா உபத்திரவ காலத்திற்கு ஈடான ஒரு காரியம். மகா உபத்திரவ காலம் வர இருக்கிறது, அது நிறைவேறும். அந்த காலம்லாம் கொடிய காலமா இருக்கும். சரி, போகட்டும். அப்ப 8வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்து நாம் எதை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் என்றால், ரட்சிப்பை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். ரட்சணிய நாட்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். அங்க மகா ஜலப்பிரளயம் வந்து 150 நாட்கள் அளவும் இந்த நீர்நிலையானது அப்படியே குறையாத அளவுக்கு இருந்தது. ஆண்டவர் பெரிய ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். அந்த காற்று நிமித்தமாக நீர்நிலைகள் எல்லாம் குறைய தொடங்கினது. அங்கே ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறது. அங்கே ஒரு புதிய உற்சாகம் பிறக்கிறது. அங்கே ஒரு சூழ்நிலை மாறி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் ரட்சணிய நாட்களுக்கு ஈடான காரியம். இப்ப சூழ்நிலை மாறவே இல்லை என்றால் எனக்கு விடுதலை கிடைக்கல. ரட்சிப்பு என்றால் என்ன? நான் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நான் சோதனைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் முடிவடைந்து வேற அமைதியான நாட்கள் தொடங்குவதும், சந்தோஷமான நாட்கள் பிறப்பதும், விடுதலையின் நாட்கள் உருவாகிறதும், நான் அந்த வழியை விட்டு நான் வேற வழிக்கு தப்பி செல்வதற்கு ஒரு புதிய கதவை திறப்பதும், இதை ப்ரமோஷன் என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் குழந்தை பிறக்காமல் மலடித்தனத்திலிருந்து ஒரு புது குழந்தை பிறப்பதும், 5 ஆண்டுகளுக்கு பின்பே, 10 ஆண்டுகளுக்கு பின்பே. இப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்ச்சிகளை இவர்கள் எப்படியாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள்? இந்த உலகம், எனக்கு விடுதலை பிறந்தது, என்னுடைய பழைய கட்டுகள் எல்லாம் உடைந்தது, எங்களுக்கு புது புது காரியங்கள் எல்லாம், நல்ல காரியங்கள்லாம் நல்ல நேரம் பிறக்க தொடங்கியது என்று சொல்லியெல்லாம் அவரவர்கள் பாஷையில அவரவர்கள் விதத்துல அதை வர்ணிக்கக்கூடிய காரியமாவது. இதைத்தான் விடுதலை. இதே போல ஒரு விடுதலை நோவாக்கும் அவரோடு கூட இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பிறக்கக்கூடிய காரியமாவது. ஏனென்றால் அந்த பேழையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 150 நாளுக்கு மேல, ஏறத்தாழ 6 மாசம் அப்படியே. அதுவும் எங்காவது ஹனிமூனுக்கோ இல்ல வேற வெளிநாட்டுக்கோ நீங்க போய் ஜாலியா சுத்துறது வேற. நீங்க பிணத்தின் மத்தியில சுத்தி கொண்டிருக்கிறீங்க. சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கு, தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கிற தண்ணி நீரோட்டம் இல்லை இல்லைங்களா? தேங்கி இருக்கிற தண்ணியில துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா? அப்போ அதே சாப்பாடை வச்சுக்கிட்டு என்ன சாப்பாடு அங்க இருக்க போது? அதே ஏதோ ஒரு அரிசி இருந்திருக்கும், இல்ல கோதுமை இருந்திருக்கும், அதே ரொட்டி மாவை தின்னுக்கிட்டு அங்கேயே எல்லாம் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நாங்க தத்ரூபமா அந்த யூடியூப் டாக்குமெண்ட்ரியில ஒன்று ஏஐ வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பைப்லைன் மாதிரி பண்ணி அந்த டாய்லெட் இதெல்லாம் வெளியில போறதுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு சேனல் மாதிரி பண்ணியிருக்கிறாரு நம்ம நோவா. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நீங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய பொருள் காட்சி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதை செஞ்சே வச்சிருக்கிறாங்க யூஎஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல. லேஸ்பட்ட வேலை இல்லை. அதெல்லாம் கர்த்தருடைய ஞானம் கொண்டு இந்த உயிரினங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்புல நோவா இருந்திருப்பாருன்னா நம்ப முடியாத ஒரு காரியம். ஆக 4வது வசனத்தை பார்த்தோம். 5வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். 4வது வசனம் என்னவென்றால், இந்த ஆர்க் ரெஸ்டட் இன் தி 7th month, 7வது மாதத்தில் இந்த பேழையானது இளைப்பாறினது, அமர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 7 மாத கால அளவிலும் இவர்கள் ஏறத்தாழ 3/4 ஆண்டு இந்த பேழையிலேயே சுத்திட்டு இருக்கிறாங்க. 17வது நாளில் அராரத் மலை, அதாவது துருக்கி தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த அராரத் மலையில அங்கே போய்
இளைப்பாறினது இந்த பேழை என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியுமாக 5வது வசனத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். and the waters decreased continually. 3வது வசனத்துல waters receded continually. இந்த ஆங்கில பதங்கள் receded decreasedக்கும் வித்தியாசத்தை பார்ப்பீர்களானால், இந்த receded அதாவது 3வது வசனத்துல வரக்கூடிய the waters receded நீர்நிலையானது பார்ப்பீர்களானால் முன்புறமும் பின்புறமும் போக தொடங்கியது. அது வரைக்கும் நீர்நிலையில ஒரு அசைவே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த காற்று அழுத்தத்து நிமித்தமாக அது முன்புறமும் பின்புறமும் போக தொடங்கியது. அதுதான் receded. அதனால் என்ன ஆகுது என்றால் சொல்லி பார்ப்பீங்கன்னா, இவாப்பரைசேஷன் ப்ராசஸ் அங்கே அதிகரிப்பதும் ஆவியாக மாற்றப்படக்கூடிய காரியமாவது, அங்கே காற்று வீசினதுனால் மேகம் கலைந்தது. சூரியன் கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. அது வரைக்கும் சூரியன் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு போயிட்டாரு இல்லைங்களா. அவர் எட்டி பார்த்து அங்கே இவாப்பரைசேஷன் ப்ராசஸ் தொடங்கியது. இதன் நிமித்தமாக என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால், நீர்நிலையோட அந்த குவான்டிட்டி இருக்கு பார்த்தீங்களா, 1 லிட்டர் பாட்டில் தண்ணியை வாங்கி நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 1 லிட்டராகவே இருக்குமா? நீங்க எவ்வளவு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறைய தொடங்கும் அல்லவா? அப்ப அதை குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 லிட்டர் காலியா போயிடும். அதே போல இந்த நீர்நிலையானது ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை எது கொண்டு வந்ததென்றால் காற்று. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காற்றுகளை அனுப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் இந்த காற்று வீசக்கூடிய வேகத்தை நீங்கள் பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது, பயந்து போய்விடக்கூடாது, திகில் அணிந்து விடக்கூடாது. அதை குறித்தெல்லாம் நாம் 3வது வசனத்துல பேசணும் அல்லவா? மறுபடியும் காற்று வீச தொடங்கியதே. ஏன்னா அந்த காற்று நிமித்தமாக தான் இந்த மதங்குகள் எல்லாம் திறந்தது. ஒரு புயல் காற்றை போல, ஏன் நிலநடுக்கங்கள் எல்லாம் வந்ததை போல, நிலநடுக்கங்களே வந்தது. அதெல்லாம் வந்துதான் பிளந்தது. பூமியெல்லாம் பிளந்துதான் அந்த மதகுகள் வெடி குண்டை போல, அணுகுண்டை போல வெடித்ததாம். என்னடா மறுபடியும் காற்று வீச தொடங்கியதே என்று சொல்லி நோவாவுடைய இருதயம் கலக்கம் அடைந்திருக்குமா? அடைந்திருக்காதா? சற்று கலக்கம் அடைந்திருக்கும். வாய்ப்புகள் உண்டு, சாத்தியக்கூறுகள் உண்டு. நம் வாழ்க்கையிலும் நாம் யாவரும் மனிதர்களே. மாம்சமானது பலவீன பாத்திரமே. அந்த பலவீனத்தில் மத்தியில இப்படிப்பட்ட சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், பயங்கள் எல்லாம் தோன்றுவது மிக மிக எளிதான ஒரு உண்மையே. இது எல்லா ஜனங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை போலதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சாதாரண விஷயம் பயங்கரமான விஷயமாய் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மன அழுத்தத்துக்குள்ளேயும் இப்படி அவநம்பிக்கைக்குள்ளேயும் அவிசுவாசத்துக்குள்ளேயும் நீங்கள் கடந்து செல்வதுதான் பயங்கரமான விஷயம் என்று நான் சொல்வதற்கு பொருளாகும். அது இதர் இரண்டுக்கும் நடுவால ஒன்று இருக்கு, மேற்கொள்வது. நீங்க எதை கொண்டு இதை மேற்கொள்வீர்கள் என்றால் விசுவாசத்தை கொண்டும் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டும். அதாவது கடந்த காலத்தில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் தெரியுமா? இதை விட பயங்கரமான சூழ்நிலைகளில அவர் ஒருவராய் நின்று எனக்கு யுத்தம் செய்து என்னையும் என் குடும்பத்தாரையும் தப்புவிக்க அவர் வழி செய்து தந்தவர் அல்லவா? இந்த முறை அவர் கைகள் குறுகிய கையா போகலப்பா. அவருடைய செவிகள் கனமான செவிகளா போகலப்பா. அவருடைய குணாதிசயத்துல ஒரு மாறுதல் இல்லப்பா. எந்த கரிசனையோட, எந்த காருண்யத்தோட, எந்த கிருபையோட, எந்த தயவோட எனக்கு கடந்த காலத்துல உதவி செய்தாரோ அதே தேவன் நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் எனக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே விசுவாசம் பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், ஒரு நம்பிக்கை உருவாகும். அது ஊற்று போல புறப்பட்டு சென்று, உங்களிடமிருந்து புறப்பட்டு சென்று உங்க குடும்பத்தார்கள் எல்லாம் போய் அந்த ஊற்று ஒரு நல்ல நீர்நிலை போல காட்சி அளிக்கும். அப்ப அந்த ஊற்றிலிருந்து நீரை பருகிறவர்கள் எல்லாம் விசுவாசத்தை பருகுகிறார்கள். அப்போ ஒருவனுக்கு கிடைத்த விசுவாசத்தை கொண்டு ஒரு குடும்பத்தோடைய சூழ்நிலையை, ஏன் ஒரு தேசத்தோட சூழ்நிலையை, ஒரு பட்டணத்தோட சூழ்நிலையை நீங்கள் மாற்றக்கூடிய வல்லவர்களாய், வல்லமை படைத்தவர்களாய் மாறிவிடுவீர்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதைத்தான் அங்க பேழையில நோவா செய்திருக்க சாத்தியக்கூறு இல்லைங்களா? அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவல? ஏன் இவங்களை? ஏன்னா மோசே பக்தனுக்கு பாத்தீங்கன்னா வந்த நிந்தை இவ்வளவுதான் இல்லை. அதெல்லாம் யாத்திராகமத்துல நம்ம படிக்கிறப்ப பார்க்கலாம். பார்வோனோட சேனைப்படை தொடர்ந்து வருகிறது. இவங்கெல்லாம் போய் அங்க செங்கடலுக்கு
எல்லையில நிக்கிறாங்க. திரும்பினா செங்கடல்ல விழுந்து சாக வேண்டிதான். திரும்பலனா பார்மோனோட சேனைகள் வந்து இவர்களை கொன்று போட்டுவிடும். மோசே பக்தனிடம் அவர்கள் சென்று வாக்குவாதம் செய்யல, கல் எடுத்து கொன்னே போடுறதுக்கு வந்துட்டானுங்கலாம். பயங்கரமான மோரட்டனுங்க. ஏன்னா அவங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. அடி, கொலை, ரத்தம் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் நாடி நரம்புலெல்லாம் வெறியேற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா, ஒரு போர்னு வந்தா ஒருத்தன் 10 பேர் அடிச்சு கொண்டிருப்பானா, அந்த அளவுக்கு வெறி. பார்த்து 20 தலைமுறைகளாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படியே பார்த்து பார்த்து ரத்த சிந்ததுல பார்த்து பார்த்து அவனுக்கு சின்ன விஷயம்னால உடனே வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க, கோவப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னு கேட்டா அவனுக்கு நாகரிகமே கிடையாது, ஸ்கூலுக்கெல்லாம் போகல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த உங்களுடைய மனநிலைமை எப்படியாக இருக்கும்? உடனடியாக கல்லை எடுத்து விட்டார்கள், மோசேயை நோக்கி எறிவதற்கும் அவரை கொன்று போடுவதற்கும். இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று. ஆனால் மோசே பக்தன் தன்னுடைய விசுவாசத்துல நிலையாக நின்று தேவனிடம் மன்றாடினார், கருத்தாக ஜெபித்தார். இப்பொழுது நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியர்களை இனி நீங்க காண்பதில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் செங்கடல் இரண்டாக பிளந்தது. இவர்கள்லாம் அதுல வனாந்தரத்துல நடந்த இது போல, சாரி, கட்டாந்தரையில நடந்தது போல நடந்து சென்றார்கள். பார்வோனோட சேனையும் தொடர்ந்தது. இந்த கடல்ல மூழ்கி அனைத்து சேனைகளும் மரித்து போனதை இப்பொழுது கூட சரித்திர ஆய்வாளர்கள் அங்க இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. சேரியட் ஹார்சஸ் இல்லைங்களா, ரதங்களுடைய சக்கரங்க, ரதத்தை எல்லாம் எடுத்திருக்காங்க தூக்கி. அப்ப இது உண்மை கதை, இது சும்மா கட்டுக்கதை கிடையாது. ஆகையால் அந்த விசுவாசம் என்கிற அந்த ஊற்று எப்படி புறப்பட தொடங்கும் என்றால், உங்களுடைய வாயின் வார்த்தைகள் இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜெபமாலையை உருட்டுவாங்க. நம்ம கத்தோலிக்க சகோதரிமார்கள் குறிப்பாக ஜெபமாலைகள், நவமாலை என்று சொல்லி உருட்டி கொண்டு இருப்பார்கள், வாயில பேசி கொண்டிருக்கிறது. அவங்க என்னத்தை பேசுறாங்களோ இல்ல பேசலையோ அதை பத்தி இங்க எல்லாம் கிடையாது. பெந்தகாசுமார்களும் அதே மாதிரி வாயில வந்து நான் விசுவாசத்துல நான் எழும்பி நான் ஜெபிப்பேன், வேத வசனத்துல எல்லாம் செமையா டைலாக் பேசுவார். ஆனால் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியமா மாறுவதில்லை. நீங்க கத்தோலிக்க சகோதரனா இருங்க, பெந்தகா சகோதரியா இருங்க, சும்மா வாயின் வார்த்தையில பேசுவதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது உங்களுடைய இருதயம் ஜனிப்பிக்கப்பட வேண்டும், ஆவில ஒரு எழுப்புதல் வர வேண்டும், ஆவில ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும். இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை பிறந்தால்தான் வழி பிறக்கும். நம்பிக்கை பிறந்த மாத்திரத்தில் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்கிறவனுக்கு கூட அப்படியே தேன் வந்து பாயுதுப்பா என் காதுல, சரியான நேரத்துல பேசுறப்பா சரியான காரியத்தை, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற நம்பிக்கையா 4 வார்த்தை சொல்ற பாத்தியா, அது போதும். அதுதான் டாக்டர்மாருங்க இன்னைக்கு, அந்த காலத்து டாக்டருங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் கொடுப்பானுங்க. இந்த காலத்து டாக்டருங்க இருக்கிற நம்பிக்கையும் உருவி விட்டுறானுங்க. எடுத்ததுமே இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, ஸ்கேனுக்கு போற அளவுக்கு பெரிய வியாதி அப்படின்னு தானே தோணும். தொட்டதுக்கெல்லாம் ஸ்கேன். ஏன் கோடிக்கணக்கில் ஸ்கேன் மிஷினை வாங்கி போட்டிருப்பான், எல்லாத்துக்கிட்டையும் வசூலை பண்ணணும். கையில் லைட்டா வலிக்குதுன்னு போறேன்டா, உடனே எம்ஆர்ஐல பார்த்தாதான் தெளிவா தெரியுமாக்கும் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் இப்படிதான் வைத்தியம் பார்த்தாங்களா? எம்ஆர்ஐயே கிடையாது, சிடி ஸ்கேனே கிடையாது, அப்பெல்லாம் எக்ஸ்ரே மட்டும்தான். எக்ஸ்ரே கூட பாத்தீங்கன்னா அதிகபட்சத்துல தான் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாரு டாக்டர். அவங்க சிம்டம்ஸ் வச்சே பாதி இதை சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட டாக்டருங்கெல்லாம் இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. என்னென்னமோ டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு செலவு பண்ணி வாங்கிடுறானுங்க. மூக்குல ஒரு டியூப் விடுறான், காதுல இன்னொரு டியூப் விடுறான், 2 டியூப் சேர்ந்து விடுறான். எதுக்குடா வந்திருக்கான் அப்படின்னா, ஒரு சளி தொந்தரவுக்கு போயிருப்பான், அதுக்கு எல்லா டியூபும் எல்லா பக்கமும் விடுறான். ஏன்டா சளிக்கு போய் ஒரு மாத்திரை எழுதி கொடுறா, சரியான மாத்திரை. அதனால என்ன பண்றாங்க நிறைய பேர், கூகுள்ல பார்த்தே யூடியூப்ல பார்த்தே செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துறான், சரியாவும் போயிருது. அது தவறு. ஆனாலும் வேற வழி இல்லையே, இவனுங்களை பார்த்தாலே பயமா இருக்கு நமக்கு. இப்ப எதுக்கு அந்த உதாரணத்தை கொடுத்தேன் மறந்தே போச்சு. சரி, எதுக்காக கொடுத்தேன்னா, நம்பிக்கை என்கிற காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதனாலதான் டாக்டருங்களுக்கெல்லாம் வந்து, அந்த காலத்து டாக்டருங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ப்ரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை கொடுங்க. நம்பிக்கையாலேயே அவனுடைய பாதி வியாதி சுத்தமாயிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாதாரண விஷயம்தான், தைரியமா இருங்க, நான் ஒரு 2 மாத்திரை தரேன், பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு. மோஸ்ட்லி இதுலயே எல்லாம் குணமாயிடும், தேவைப்பட்டால் அப்புறம் பார்க்கலாம், அதுக்கு தேவையே இருக்காது அப்படி நீங்க சொல்லுங்க. இது சரியாகலைன்னா திரும்பி வாங்கினீங்கன்னா அவன் வந்து திருப்பி சந்தேகத்தோட தான் வீட்டுக்கு போவான். கண்டிப்பா சரியாயிரும்,
சாப்பிடுங்க, நம்பிக்கையா இருங்க, சரியா, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நீங்க அனுப்பிச்சு விடுங்க. சரியாகலன்னா அவனே வருவான் உங்ககிட்ட, இல்லைங்களா? நீங்க சொல்ல வேண்டாம். அப்ப என்ன சரியாகாது போல இருக்கு அப்படின்ட்டு அப்படி போவோம். அதாவது வாயின் வார்த்தைகள் பார்ப்பீர்களான வல்லமை படைத்தவர்கள். நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறேன், 5வது வசனத்திலேயே நீங்க அதைத்தான் பார்ப்பீர்கள். அதே பதத்தை தான் அங்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார். ரிசீடட், அங்கேயும் இங்கேயும் போகும்படி, சற்று உங்களுடைய பிரச்சனைகள் களையும்படி. பிரச்சனை இன்னும் குறையல, பிரச்சனை இன்னும் தீரல, ஆனா பிரச்சனைகள் களைந்து போக தொடங்கியது. அப்படி என்றால் என்ன? இண்டிகேட்டர், இண்டிகேஷன் என்று சொல்லுவார்கள், அதோடைய அடையாளம். மேகம் வர தொடங்கியது, மழை வரப்போதுன்னு தெரியுது இல்லையா? மேகமே இல்லாம வானம் வந்து ப்ளூவா இருக்கும் 6 மணிக்கு பார்த்தா, அப்ப நல்லா வெயில் அடிக்க போகுதுன்னு தெரியுது இல்லையா? இதுக்கெல்லாம் அறிவு இருக்கும் நமக்கு. அதே போல ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு. அதே போல வாழ்க்கையில ஆண்டவர் பல இண்டிகேட்டர்களை நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம தான் வந்து சரியாக அதை கவனித்து பார்ப்பதில்லை, ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஏன் அதை வந்து கன்சிடர், அதாவது அதை வந்து நம்ம ஒரு காரியமாகவே அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவதில்லை. ஏன்? பிரச்சனை தீரட்டும், அப்புறம் பார்க்கலாம், இப்படிதான் போன தடவை வந்துச்சு. அப்ப பிரச்சனை தீராது. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் தீர போறது இல்லைங்க, இப்படிதான் போன தடவை வந்துச்சு, ஆனா பிரச்சனை போயிடுச்சா? போகல. அதே மாதிரிதான் இந்த தடவையும் போகாது. ஏன்? நீங்க தான் சொல்லிட்டீங்களே. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உள்ளன என்று நீதிமொழிகள் 18:21 சும்மா எழுதி வச்சிருக்காங்க. நீங்க அதை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன். வாயில இந்த மாதிரி ஏதாவது அபசுகுணமா பேசிக்கிட்டே இருங்க. வாயில என்ன, சும்மா வாயில பேசுறது இல்ல, இருதயத்துல பேசுறது. உங்க நம்பிக்கை எவனமா இருக்கு. நான் வாயில சும்மா நான் இப்படி ஆக ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரர் அப்படிதான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அது நான் சின்ன பையனா இருந்தப்போ நடந்தது, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல. இவர் ஒரு பெரிய ஆளுன்னு இன்னொரு ஆள் கூப்பிட்டு வந்தான். 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு வீட்டுல ரொம்ப ஒருத்தர் முடியாம இருந்தார். இவரு அல்லே லூயான்னு கத்துறது அந்த எண்டு வரைக்கும் கேக்குது. சரி, செம வல்லமையான ஊழியக்காரன் போல இருக்குன்னு நாங்கள்லாம் வந்து ஜன்னல்ல எட்டி பாக்குறோம். பயங்கரமான ஜபம். அவர் ஜபம் பண்ணதுல எனக்கு இருந்த பயம் எல்லாம் ஓடியே போச்சு. அப்புறம் வெளியில வர்றாரு, அவர் கூட வர்றவரு, என்ன 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 பாஸ்டர், எப்படி சரியாயிருமான்னு. இது ஒண்ணும் தேராது அப்படின்ட்டு போறாரு, ஜபிக்கிறாள். இவன் என்னத்தை ஜபிச்சு கிழிச்சான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்ப என்னன்னா, வாயில தான் ஜபம், வாயில தான் வச்சு விளாசி இருக்கிறாரு, இருதயத்துல அவருக்கே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாரு அவர். அதே மாதிரி ஒரு வாரத்துல செத்து போயிட்டார் அவர். இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்து ஜபிச்சிங்கன்னா அப்புறம் ஏன்னா அவர் அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறார். எந்த மாத்திரை மருந்து வேலை செய்யல. சின்ன வயசு தான் அவருக்கு, 50களில் தான் இருந்திருப்பார். அவர் இறந்து போயிட்டார். எவ்வளவு பேர் நடு இருக்கிறீங்க அங்க. வாயின் வார்த்தைகள் அல்லங்க. இன்னைக்கு அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். எதனால் நீர்நிலை குறைய தொடங்கியது தெரியுமா? அந்த நீர்நிலை அசைய தொடங்கியது. நீர்நிலை என்றால் பிரச்சனைக்கு பொருளான ஒரு காரியம், பிரச்சனைக்கு ஏதுவான ஒரு காரியம், இல்லைங்களா? அங்க பிரச்சனையா இருக்கிறது என்ன? அந்த உலகத்திற்கு நீர். மதகுகள்லாம் திறந்து நீர்நிலைகள்லாம் ஏறி, மலையெல்லாம் தெரியாது, மலைகள் இருக்கு இல்லைங்களா, மலைகள், மவுண்டன்ஸ், அந்த மலைகள் எல்லாம் தெரியாத அளவுக்கு நீர்நிலை மேலே ஏறி இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார். அந்த காற்றை பார்த்தோம்னா, ஐயோ காத்து இப்படி பலமா வீசுதே, ஏற்கனவே நீர்நிலை இப்படி இருக்குன்னு பயந்து விடக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய அற்புத புயங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் போதிய ஞானம் நம் யாவரிடம் இல்லை. என் வழிகள் உன் வழி அல்ல, என் நினைவுகள் உன் நினைவு அல்ல. ஆண்டவராகிய தேவன் ஐசியா 55வது அதிகாரத்தில் 8வது 9வது 10வது வசனத்தெல்லாம் படிச்சு பாருங்க. ஏன் எழுதி இருக்குது? உன்னால புரிஞ்சுக்க முடியாதுடா, அவ்வளவுதான், விட்டுரு. நீ புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்கு விடுதலை வேணுமா இல்ல விளக்கம் வேணுமா? ஏதோ ஒண்ணுதான் கிடைக்கும், விளக்கம் மட்டும்தான் தரும், விடுதலை கிடைக்காது. அப்படின்னா எந்த பட்டன் அமுத்துவீங்க? ஐயோ, விளக்கங்கிற பட்டனையும் நான் உடைச்சு போட்டுற சாமி, எனக்கு விடுதலை மட்டும் கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? சில நேரங்களில் விளக்கங்களையும் கொடுக்குறாரு ஆண்டவர், கிருபையுள்ள ஆண்டவர். ஆக்சுவலா உங்களுக்கு பார்ப்பீர்களானால் விடுதலை கிடைத்த பிறகு விளக்கம் ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கருவி. இதனாலதான் எனக்கு இவ்வளவு தாமதம் ஆயிற்றா? இந்த விடுதலை பெறுவதற்கு இதுதான் காரணமா? இந்த தாமதத்திற்கு இதுதான் காரணமா என்று சொல்லி எல்லாம் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் தான் சொல்லி நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னு இல்லை. ஆனால் அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும்.
அசைவுதல் உண்டாகும் மாத்திரத்துல அங்க விடுதலை என்கிற அந்த காரியத்திற்கு முதல் படி, இரட்சணிய நாட்களுக்கு முதல் படி. இந்த முதல் படியில ஏறுறது தான் கஷ்டங்க. அப்புறம் படி எல்லாம் ஈஸியா ஏறிடலாம். முதல் படியில கால் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். சில பேர்த்தோட வாழ்க்கையில படிகளே இல்லை. படியே எங்க இருக்குன்னு தெரியலங்க. ஏன்னா ஆனா படி ஏறிய ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நான் வாழ்க்கையில முன்னேறிய, என் வாழ்க்கையில விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சணிய நாட்கள், ரட்சிப்பு இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிற்று. அது எப்படி ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. அமெரிக்கால சுதந்திரம் கிடைச்சு நிறைய பேத்துக்கு சுதந்திரம் கிடைச்சதே தெரியல. அவங்க அடிமைகளாகவே சில ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அறிந்து கொண்ட அமெரிக்க அரசு என்ன பண்ணிடுது என்றால், கேம்பெயினிங், அரசாங்க ஊழியர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், நகரம் நகரமாக சென்று, அங்க இருக்கக்கூடிய கிராமம் பட்டணங்கள் எல்லாம் சென்று, அவர்கள் வீடு வீடாக சென்று அவர்கள் ஆய்வு நடத்தினார்களாம். ஏன்னா அங்க இருக்கிற முதலாளிகள் விவரமாக இதை சொல்ல விடல. அவங்க அங்க ரேடியோல இவனுங்க மட்டும் கேட்பாங்க, அவங்க எல்லாம் கேட்காத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நியூஸ் பேப்பர்லாம் கிடையாது. அப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படியே வெளியில வந்தாங்களா. இன்றைக்கு அறியாமலே தெரியாமலே விடுதலை ஏற்கனவே பிறந்தது. சிலுவையின் ஊற்றில பிறந்தது, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தில பிறந்தது. அதை சுதந்திரிக்காமல் இருப்பது யாருடைய குற்றம்? யாருடைய அசட்டுத்தனம்? யார் அதை அசட்டை பண்ணினார்? நானும் நீங்களும் தானே. நோவா அதை அசட்டை பண்ணாததுனாலதான் இந்த 5வது வசனமே பிறந்தது. முன்னுரையிலே நம்ம ஏகப்பட்டது கவர் பண்ணிட்டோம். அதனால வசனத்துக்குள்ள போனா ஈஸியா கத்துக்குவீங்க. And the waters decreased continually until the 10th month. இங்க 7வது மாதத்தில் நீர்நிலையானது முன்னையும் பின்னையும் அங்கே அசைய தொடங்கினது. அதற்கு பின்பே 3 மாதங்கள் ஆயிற்று நீர்நிலை குறைவதற்கு. ஹலோ 7 மாதம், 7வது மாதம் எங்க இருக்கு, 10வது மாதம் எங்க இருக்கு? அப்ப 10 மாசத்துல பார்ப்பீர்களானால் 30% நேரம் இந்த அசைவுதல் வந்த பின்பும் அங்கே நோவா காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதனால இங்கே பிரச்சனைகள் குறைய தொடங்கியதும் நாளை தினத்திலே எனக்கு விடுதலை பிறந்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது மிக மிக தவறு. ஏன் தேவன் இப்படியாக தாமதிக்கிறார்? தொடங்கிட்டாருன்னா சட்டுன்னு முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு அவசரப்படுவீங்க. காலில் சுடு தண்ணியை ஊட்டிட்டு குதிப்பீங்க தைன்னு. எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? இதுலெல்லாம் பிஹெச்டி பட்டம் வாங்கினவனா இந்த காலில் சுடு தண்ணி ஊத்திட்டு குதிக்கிறதுல அப்படி அவசரப்படுத்துவேன் கடவுளை. எங்கே எதுனா அதுல வேற ஃபாஸ்டிங் பிரேயர்ல வேற பயங்கரமான சண்டை நடக்கும். இப்பெல்லாம் அதை நினைச்சு பார்த்தா ஆண்டவர் பரிதாபமா உட்காந்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் மேல எனக்கு அவ்வளவு பாவப்படுவேன் நான். ஏன்னா இவனை அடிச்சாலும் இவனுக்கு புரிய போறது இல்ல, கெஞ்சினாலும் உனக்கு புரிய போறது இல்ல. கெஞ்சினா என் ஸ்தானத்துக்கு இருந்து கெஞ்சினா நல்லா இருக்காது. ஏன்னா நான் கடவுள். இப்படியெல்லாம் அவர் மனதுக்குள்ள ஏகப்பட்ட சஞ்சலங்களும் போராட்டங்களும் நிந்தைக்குள்ளும் நானே தள்ளி இருக்கிறேன் ஆண்டவரை. அதுக்கு தாண்டா உனக்கு ஒரு சைன் கொடுக்குறேன், அதுக்குதான் உனக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குறேன், அடையாளத்தை நான் அதற்காக தானே உனக்கு தெரிவுபடுத்துகிறேன். காற்றை வீச தொடங்கியதும் என் வேலையை நான் செய்ய தொடங்கி விட்டேன் என்பதற்கு பொருளாகுமா? ஆகாதா? என் வேலையை நான் செய்ய தொடங்கி விட்டேன். அப்படி என்றால் என்ன? தொடங்கினவர் நிறைவேற்றுவார் என்ற வசனம் இருக்கிறது அல்லவா? அவர் நம்பத்தக்க தேவன். He is faithful God. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாம் பார்ப்பீர்களானால் தொடங்கினவர் நிறைவேற்றுவார், நற்கிரிகளை தொடங்கினவர் நிறைவேற்றுவார். அப்படிதான் வருது வசனம். ஏன்னா தேவனுடைய கிரிகள் எல்லாம் நற்கிரிகள் தான். அவர் கெட்ட காரியத்தை செய்யவே முடியாது. அவருக்கும் கெட்டதுக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அப்படிதான் ஆண்டவருக்கும் கெட்ட துர்க்கிரிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகையால் நற்காரியங்கள் செயல்பட தொடங்கியது என்கிற காரியம் வந்த மாத்திரத்தில் எலியா என்ன பண்ணினாராம்? கையளவு மேகத்தை பார்த்த உடனே அவருடைய சீஷனிடம் சொல்லுகிறாராம், போய் சொல்லு அங்க மழை வரப்போகிறது என்று சொல்லி ஆகாபிடம் போய் சொல்லு என்கிறார். அப்புறம் பாக்குறாரு, அதே கையளவு மேகம் தான் வருது. ஒன்னும் சூழ்நிலை மாறல. உட்காந்து மறுபடியும் கருத்தாக ஜெபம் செய்தார் என்று வேதாகம் சொல்லுகிறது. கருத்தாக ஜெபம் செய்தார். கருத்தாக ஜெபம் செய்யறதுன்னா என்ன? விசுவாசத்துல வரும். ஏன்? அடையாளம் தெரிஞ்சிருச்சே. ஹலோ,
அடையாளத்தை மட்டும் பாருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பராக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சுத்தியும் புத்தியும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த அடையாளம் மறைஞ்சே போயிடும். பிசாசோட வேலையே அதுதான். ஒரு அடையாளம் கிடைச்சா போனோம், அதை கப்புன்னு பிடிச்சுக்கணும் கையில. உடும்பு புடிம்பாங்க, புட்டிச்சா உடும்பு விட்டவே விடாது. அவ்வளவுதான், சதையை பிச்சு எடுத்தணும். அதை தலையை துண்டா வெட்டுனாதான் நீங்க தப்பிப்பீங்க. எங்க போய் வெட்டுறது? அதுதான் பிடிச்சிருச்சே, காலை பிடிச்சிருச்சே. முதல்ல அப்படிதான் உடும்பு புடிம்பாங்க. அந்த உடும்பு புடி எதுல வரணும் தெரியுமா? சண்டை சச்சரவுல இருக்கக்கூடாது. அதுல எல்லாம் உடும்பு புடி வராம பிசாசோட கை கோர்த்துட்டான்னு அர்த்தம். உடும்பு புடி எதுல வரணும் தெரியுமா? விசுவாசத்துல வரணும். விசுவாசம் எங்கே பிறந்தது? அதுக்கு தானே ஒரு அடையாளத்தை ஆண்டவராகிய தேவன் காமிக்கிறார். ஏன்னால் அவர் கரிசனை உள்ள தேவன், அவர் தயவுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். மனிதன் மாம்சத்தில் இருக்கிறவன், அந்த மாம்சமானது பலவீனப்பட்ட பாத்திரமாக மாறிவிட்டான். மண்ணில இருந்து பிணைக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான். காலையில புள்ளை போல மறந்து மாலையில் மறையக்கூடிய ஒரு மனிதன் சாதாரணமானவன் என்று சொல்லி ஆண்டவர் கரிசனை காட்டுகிறார், கிருபை காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார். அதுக்காக தான் இதை மாதிரி அடையாளங்களை அங்கே செறிவுபடுத்துகிறார். ஆக 30% ஒரு எண்ணிக்கை தான், சரிங்களா? ஒரு குத்து மதிப்பா சொன்னதுதான். உடனே 30%. அப்ப இந்த பிரச்சனை வந்து 1 மாசம் ஆச்சுன்னா அடுத்த 15 நாள்ல எனக்கு விடுதலை பிறக்கும் அப்படின்னு நீங்க அப்படியா நினைச்சுக்க கூடாது. ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். அந்த டைமிங்கை பத்தி நீங்க யோசிக்க கூடாதுங்க. நாங்க 8வது அதிகாரத்திலிருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி. ரட்சிப்புக்கு முதல் எதிரி என்ன தெரியுமா? இந்த டைம், நேரம். எனக்கு ஒன்னும் ரட்சிப்பு வரலையே அடையாளம் காமிச்சிட்டாருன்னு வைங்களேன், பேசாம ஆயிரணும். உங்க வாழ்வாதாரத்துக்கு எந்த குறைபாடும் அந்த நேரத்துக்குள்ள, அந்த இன்டர்வல் என்று சொல்லுவார்கள், அந்த இடைவேளையில வராதபடி காத்து கொள்ளுகிற தேவன், உண்மையுள்ள தேவன், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், பின்வாங்காத தேவன், உத்தமர் அவர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உத்தமத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது. சத்திய தேவன், சத்தியமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர், உண்மையை பேசுகிறவர், பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி எல்லாம் வேத வசனத்தில் எதற்காக? நீங்க பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். என்னை விசுவசித்து தான் பாருங்களேன், நான் கைவிடுறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே அமைதியா உட்காருங்க, உட்காந்துட்டே இருங்க, பார்க்கலாம். ஒரு நாள் வரும், காலையில் எந்திரிச்சா வலியே இருக்காது, உடம்புல காய்ச்சல் இருக்காது, அந்த கட்டி மறைஞ்சு போயிடும். உங்க மேனேஜர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அமைதியின் சுரபியா மாறிடுவார். வந்து கண்ணே மணியன் உங்களை தாளாட்டுவார். உங்க மனைவி பார்த்தீங்கன்னா கோபம் எங்க போச்சுன்னே தெரியாது. ஒரு நாள் நடக்கும், அது சகுதியா நடக்காது, ஆனா நடக்கும் நடக்கும். அப்ப என்ன ஆகுது இங்க? அந்த விசுவாசம் தான் இந்த நீர்நிலையை குறைய பண்ணினது. யாருடைய விசுவாசம்? நோவாவின் விசுவாசம். 10 மாதங்கள்ங்க, 7வது மாதத்துல காத்து மட்டும் வீசுதுங்க. இன்னும் 3 மாசத்துக்கு அப்படியே கிளைமேக்ஸ். என்ன ஆக்க பொருத்தமா ஆற பொருட்களை அப்படின்னு சொல்லுவாங்க. வேக வேகமா அந்த சோத்தை எடுத்து வாயில போட்டு சுட்டுக்குவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேஸ்டே இருக்காது. அங்க சுவையே இல்லாதபடி அந்த மரத்து போன நாக்குல உட்காந்து திம்மான். ஏன்டா அத்தனை நேரம் பொறுமையா இருந்த சட்டியில இது குழம்பு அது ஆகுற வரைக்கும், இப்ப எடுத்து வேக வேகமா விட்டுக்கிட்டு எல்லாம் வெந்து போச்சு பாரு. அந்த மாதிரி இவர் வெந்தெல்லாம் போகல, நொந்தெல்லாம் போகல. 10வது மாதத்தில், இந்த 10th month, on the first day of the month, the tops of the mountain were seen. 10 மாதம் கழித்து அங்கே ஒரு மலை உச்சியோட டோப்பா மட்டும் தெரியுது. டோப்பா தலையாம்பாங்க. எப்படி சுண்டு சுண்டு நின்று டோப்பா கீழே விழுந்துரும், மொட்டை தலையா இருக்கும். அந்த மாதிரி தலை, அந்த மொட்டை தலை தெரியுது மேல. அதை பார்த்த உடனே அவருக்குடைய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலம், அங்க உள்ள எப்படி செலிப்ரேஷன் நடந்திருக்கும், ஒரு கொண்டாட்டம் நடந்திருக்கும் இல்லையா? அது கூட இண்டிகேட்டர் தான். இன்னும் மழை முழுசெல்லாம் தெரியல, தர தட்டுல இன்னும் மிதந்துட்டு தான் இருக்கு. 10 மாசம் ஆச்சு, இப்பதான் தெரியுது. 10 மாசம் உடனே நம்மளால சொல்லுவான், அப்படியே ஆப்போசிட்ல எதிராக போயிடுவான். என்ன 10 மாசம் மிதந்து இப்பதான் தலையில டோப்பா தெரியுது பார் அப்படிமா. அதை சொன்னான்னா உடனே 10 பேர் கூட சேர்ந்துருவான். அந்த பேழையில் இருக்கிறது 8 பேர் தான். அவிசுவாசங்கிறது தீ மாதிரி சீக்கிரமா பரவிடுங்க. விசுவாசம் பரவாத அவ்வளவு சீக்கிரம். 10 தடவை சொன்னாதான் அவன் தலையில ஏறும். ஆனால் நல்லதையே பேசுங்களேன், என்னத்தை தான் குறைஞ்சு போயிட போகுது? என்ன இழந்துட போறீங்க? அவிசுவாசத்தை பேசுறப்ப மட்டும் ஏகப்பட்டது இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் மனுஷன்.
விசுவாசத்தை 10 தடவை பேசி இழக்கிறத இழக்காம காப்பாத்துடா அப்படின்றதுக்கு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் வாயிலிருந்து அந்த நல்ல வார்த்தையே வராது. கர்த்தர் செய்த ஈவுகளையும் அவர் செய்த நன்மைகளையும் நினைத்து பாருங்கள்னு வேதகம் சொல்ற. ஏன் நினைத்து பார்க்கணும்னா, அந்த காலங்களில் செய்த தேவன் இந்த காலத்திலும் சரி வருங்காலத்திலும் சரி செய்வதற்கு போதுமானவரா இருக்கிறார், வல்லமை படைத்தவரா இருக்கிறார், உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று அறிக்கை செய்வது மட்டுமல்ல, விசுவசிப்பது மட்டுமல்ல, அது பார்ப்பீர்களானா அல்லது உண்மையாகவே மாறிவிடும். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தை வராதான் தான் அலைந்து திரிந்து தேடுகிறான் பிசாசானவன். அதை பிடித்து கொண்டுதான் என்னையும் உங்களையும் குற்றம் சாடுகிறான் அல்லும் பகலுமா என்று வெளிப்பாடு 12:10 சொல்லுகிறது அல்லவா? அப்ப ஆண்டவரிடம் அவன் போய் தர்க்கம் செய்கிறப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் உன்னோட பையன் பா, ஏன்னா நீ அந்த மாதிரி தானே, உனக்கு பிறந்த உன்ன மாதிரியே இருக்கிறான், அவன் கேங்குக்கு எடுத்துட்டு போய் கொண்டு பர்மிஷன் கொடுத்துருவார். அதனாலதான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காது. இப்ப கூட அவருக்கு என்ன தெரியுதா? டோப்பா தலை தெரியுது, மலையோட டோப்பா தலை தெரியுது, அவ்வளவுதான். 10 மாசம் இப்பதான் ஒரு டோப்பா தெரியுதுன்னு சொல்லல நோவா. ஆனா 10 மாசம் போனாலும் தெரிஞ்சிருச்சுல்ல, இனி பார் கொஞ்ச நாள் அப்படியே தாட்டதான் போகுது அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு புது நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது. எவ்வளவு பேர் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இன்றைக்கு, எனக்கும் அந்த புத்துணர்ச்சி வேணும், எனக்கு அந்த நம்பிக்கை வேணும், எனக்கு அந்த விடுதலை நாட்கள் வேணும், ரட்சணிய நாட்கள் வேணும், எனக்கும் தெரியாத டோப்பாலாம் என் கண்ணில் தெரியணும். டோப்பா தெரிய போறது இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு மழை வரல. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை இப்படி நீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய காரியமா இருக்கும் நேர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாம் மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். ஒரு நொடி போதுங்க கர்த்தர் மாற்றுறதுக்கு. அந்த நொடி எப்போன்னு காத்திருக்கணும். அந்த நொடி பிறப்பதற்கு 1 ஆண்டு ஆகலாம், ஆனால் அந்த ஒரு நொடி பிறந்தால் போதும். எனக்கு வேலை இல்லை, நான் திண்டாட்டம், இதை ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். வேலையில திண்டாட்டம் இருக்கிற நாட்கள் அப்போ என் கூட ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு என்னை விட திண்டாட்டம். ஆனா அவர் என்னை எப்படி உற்சாகப்படுத்துவார்னா, அவர் பேர் சரவணன். இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அவர் கூட டச்ல எல்லாம் இப்ப இல்ல. 15 வருஷம் மேலாச்சு, ஏன் 20 வருஷமே இருக்கும், தெரியல அவர் எங்க இருக்கிறாருன்னு. அப்பவே போயிட்டாரு. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் என் இருதயத்துல ஆழமாக பதிந்தது. என்னவென்ன தெரியுமா? அவர் என்ன டே வில்சா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. டே வில்சா, உனக்கு வேலை கிடைச்சதுன்னா அடுத்த நிமிஷமே வாழ்க்கை மாறிடும்டா, நீ அதை மட்டும் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இவர் போய் ஓரமா உட்காந்து அழுவார். எனக்கு உற்சாகம் வந்துடும், நான் அதை நல்லா பற்றி கொண்டேன். அப்ப நான் என்னத்தை சொல்லிக்குவேன்னா, எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைத்த அடுத்த நிமிடமே என் வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அதையே நான் பார்க்க தொடங்கினேன். ஆனா என் வாழ்க்கை எப்படி எப்ப மாறிச்சு தெரியுமா? 4 வருஷம் கழிச்சுதான் மாறிச்சு. இந்த 4 ஆண்டுகளையும் என்னை உற்சாகமாய் வைத்துக் கொண்டது இந்த ஒரு வார்த்தை தான். கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார், எதை கொண்டும் பேசுவார், எதிலும் பேசுவார். அதான் he is omnipotent, omniscience, omnipresent God என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. இதை தமிழ்ல என்னங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்களே கூகுள்ல அடிச்சு பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல. இதெல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணுவதற்கு யாராவது டிரான்ஸ்லேட்டர் இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். ஹலோ, அதல்ல இங்க காரியம். கர்த்தர் எப்படியும் அற்புத புயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை வீணாகுவதில்லை, நீங்க ஒருபோதும் கீழே விழுவதில்லை. மேலானவர்களாய் மாறுவீர்கள், பிந்தினவர்களா இல்லை முந்தினவர்களாய் மாறுவீர்கள். தள்ளப்பட்ட கல்லால மூளை கற்களாய் மாறுவீர்கள், வாளாகல்ல தலையாக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை தலைமைத்துவ பணிகளில பயன்படுத்துவார். இதை குறித்து நற்சாட்சிகள் சொல்லும்படி உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளை தந்ததுக்காய் நன்றி. எங்களோடு கூட நீர் இணைந்து பிணைந்து பேசினதுக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நீர்நிலைகள் அசைய தொடங்குவதாக, பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை பிறப்பதாக. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதியும் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எங்களோட இணைந்திருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் செய்யறோம். பண காசெல்லாம் நாங்க கேட்கலங்க. உங்க நேரத்தை கொடுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. எங்களுக்கு வேண்டாம், ரெண்டுமே நீ ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. இந்த சேனல்ல தேவனுடைய நாமத்தை
நாங்கள் உயர்த்தும்படியும் வேத வசனத்தில் எப்படி நீங்க உறுதியாய் நிற்க முடியும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் போதித்து வருகிறோம். உங்க நன்மைக்கு செய்யறோம். கேளுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷன் வரும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேனல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் போட்டு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னென்னமோ கருமத்தெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி வசனங்களை போடுங்களேன், இந்த மாதிரி மெசேஜை போடுங்களேன். கேட்குறவங்க கேட்கட்டும், இருதயம் தொடப்படும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்னொரு கடமை என்னவென்று தெரியுமா? அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திற்காகவும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்க. ஊழியருக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்க. எனக்காகவும் உங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபம் செய்யுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாஸ்டர், அந்த சர்ச்சு, இந்த மீட்டிங்கு, அது இதுன்னு எங்கேயும் போயிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. உட்காந்து ஜெபம் செய்யுங்க, தேவனோடு சம்பாஷிங்க. அவர் உங்களை விடுதலை பண்ண போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.